சாவுன்னா பயப்படுவோம். மிக பிரதானமாக பிரசன்னத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த மாந்தியே வந்து ஒருவரை மிக உயர்ந்த நிலைக்கும் கொண்டு போகும். ஜெயலலிதா மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவரும் கொஞ்ச நேரம் கூர்ந்து கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மேடம். ஐயோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த 15வது மாத கருத்தரங்கில் எனக்கு அற்புதமான வாய்ப்பளித்த இந்த யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் யோகாநாத் குருஜி அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். எனக்கு இந்த அற்புதமான கலையை கற்றுக் கொடுத்துள்ள பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் தாய் தந்தையருக்கு பணிவான வணக்கங்கள். என் குருமார்களுக்கு பணிவான வணக்கங்கள். இங்கு மாந்தியை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாலேயே முருகேசனையா நிறைய சொல்லிட்டு போயிட்டார். அத்தனை கருத்துக்களும் இதில் இருக்குது. இருந்தாலும் நான் என்னோடய கருத்துக்களை சொல்கிறேன். அவர் எல்லா மாந்தி என்னென்னன்ட்டு சொல்லிட்டார். ஃபுல்லாக மாந்தி இல்லாமல் இது இல்லைன்ட்டு கரெக்டாக சொல்லிட்டார். அதே மாந்தியை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க. பட் அதுதான் உண்மை. மாந்திங்கிறையா எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே மாயை. அதுக்கெல்லாமே பயப்பட மாட்டோம். சாவுன்னா பயப்படுவோம். அது ஒன்று தான் உண்மை. அதுதான் மாந்தி, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ மாந்தி என்பவர் பார்த்திங்கன்னா சனியின் துணைக்கோள். ஏனைய துணை கிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா துணைக்கோள்கள் இருந்தாலும் சனியினோட துணைக்கோளான மாந்திக்கு வந்து மிக பிரதானமாக பிரசன்னத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த மாந்தியே வந்து ஒருவரை மிக உயர்ந்த நிலைக்கும் கொண்டு போகும், மிக தாழ்ந்த நிலைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் துணைக்கோளாக இருக்கிறது. மாந்தியை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரதானமாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா மாநிலத்தில் மாந்திக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சனியின் மைந்தன் மாந்தி, சனினாலே மந்தன்னு சொல்லுவோம். மந்தனின் மைந்தன் மாந்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்வாறு வந்து ராகு கேதுருக்கு சொந்த வீடு இல்லையோ அதே போல் மாந்திக்கும் சொந்த வீடு கிடையாது. மாந்தி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். கொடுக்கவும் செய்வார், கெடுக்கவும் செய்வார். அதே போல் மாந்தியை பார்த்தாக்கா 2ஆம் பார்வை, 12ஆம் பார்வை, 7ஆம் பார்வை. மாந்தி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு முந்தின இடத்துக்கு 7ஆம் பார்வையாக மாந்தி இருப்பார். மாந்தி பார்வை வந்து 3, 7, 10 எடுக்க அழகாக. ஓகே, தெரியலன்னா எடுத்துக்கோ. ஓகே, இது நான் பேசுகிறேன். அனுபவத்துக்கு கொண்டு போங்க. ஓகே, சனி பார்வை அப்படியே மாந்திக்கு. இதில் ஒரு மாற்றமே கிடையாது. அதாவது மாந்தி என்றால் மரணம் என்றே பொருள். எனவே தன் மாரகத்தை அறிய கணித மாந்தி ஸ்புடத்தை சேர்த்து கணக்கிடும் முறையை நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மாந்தி துர் ஆவிகளுக்கு காரகன் என்றே கூறுகிறார்கள். மாந்தி நின்ற பாவகத்தின் அதிபதி லக்னத்திற்கு கேந்திரம் திரிகோணத்தில் அமர்ந்து அந்த திசாபுத்தி நடக்கும் காலத்தில் செல்வம் புகழ் வந்து கண்டிப்பாக செல்லும். ராஜயோக வாழ்க்கையும் உண்டு. அதுவும் அந்த அதிபதிகள் பார்த்திங்கன்னா உச்ச ஆட்சி நட்பு வீட்டில் அமைந்தால் ஜாதகர் மன்மதன் போல அழகாகவும் மரியாதையாகவும் தன லாபமும் புகழும் கண்டிப்பாக இருக்குது. அந்த திசாபுத்தி காலத்தில் அது நடக்கும். மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி வந்து திரிகோண கேந்திரங்களில் ஏறி அந்த திசாபுத்தி நடக்கும் காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு செல்வமும் புகழும் உண்டு. இந்த பிறப்பு இறப்பு ரெண்டுக்குமே மாந்தி தொடர்பு உண்டு. பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் மாந்தியும் ரெண்டும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக மரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மாந்தியை பற்றி பார்த்திங்கன்னா மாந்தி எப்படி உருவாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். புராண இதிகாசங்களை பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் வந்து தன் மகன் இந்திரஜித் பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த சிவன் கிட்ட வந்து அவர் வரம் வாங்கியிருப்பார். எல்லா கிரகங்களும் தனக்குள் அடக்கம், தன்னை கூப்பிட்டப்போ வரணுங்கிற மாதிரி வரம் வாங்கியிருப்பார். அப்போ வந்து அந்த கிரகங்களை வந்து இந்த இந்திரஜித் பிறக்கிறதுக்கு முன்னால் 11ஆம் கட்டம் தான் ராசி கட்டத்தில் மிகச்சிறந்த கட்டம் அப்படிங்கிறதுனால 11ஆம் கட்டத்தில் வச்சிருக்கிறாரு, அடக்கமாக வச்சிருக்காரு. அப்போ இந்த சனி பகவான் சும்மா இல்லை, குறும்பு பண்ணியிருக்காரு. காலை மட்டும் தூக்கி 12ஆம் கட்டத்தில் வைக்கும் போது அந்த காலை நறுக்கிறாரு. அப்போ அது வந்து விழுந்து லக்னத்தில் வந்து விழுந்ததுனால அதுலேருந்து பிறந்ததான் மாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கதை என்னென்னா, இந்த கிரகங்களை வந்து ஏறக்கூடிய சிம்மாசத்தின் படியில் வச்சு குப்புறப்படுத்து படியேறி போய் சிம்மாசனம் உட்கார்றாரு. அப்போ வந்து நாரதர் வந்து எப்படியாவது இந்த கொட்டத்தை அடக்கணுன்றதுனால வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஏன் குப்புறப்படுத்து வச்சிருக்க, நேராக நிமிர்ந்த படுக்க வச்சு அதில் ஏறி போனதான் உன் வீரத்துக்கே அழகு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறாங்க இல்லையா, அதே போல் வாமா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு
குப்புறப்படுத்துகிற நேராக படுக்க வச்சு அந்த சனியினோட பார்வை பட்ட உடனே அதுக்கு அடுத்தடுத்து அந்த ராவணனுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் கதை சொல்கிறது. இப்போ மாந்தி வெவ்வேறு பாவகத்தில் நிற்கும் போது என்ன பலன்களை தருவார் அப்படின்ட்டு தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். லக்னத்தில் நின்னா நோய் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த முகத்தில் ஏதோ ஒரு புரட்டுத்தனம் இருக்கும், முகத்தில் ஏதோ ஒரு ஊனம் கண்டிப்பாக இருக்கும். இந்த சுய சேர்க்கை பார்வை மற்றும் இருந்தால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. 2ஆம் இடத்துலனா பேச்சு பார்த்திங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 பேசுவாங்க. 2வது நஷ்டம் அதிகமாக சம்பாதிப்பாங்க, குடும்பத்தில் கஷ்டம் எப்பயும் இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா செல்வம் என்பது அவர் அகராதியில் தான் செல்வம் இருக்கும், பட் அவங்கக்கிட்ட விரயஸ்தானத்தில் தான் போயிட்டுருக்கும். 3ஆம் இடத்தில் நின்றால் பார்த்திங்கன்னா தனக்கு பிறந்த சகோதரர்கள் மிகவும் கஷ்டப்படுவாங்க, இல்லை பகை உண்டாகும், இல்லை சகோதரர்களே இல்லாத இருப்பாங்க. ஓகே. ஒரு சிலருக்கு நல்ல உடல் அமைப்பு, தைரியம், துணிவு, பலரை வழிநடத்தும் திறன், வெற்றிகளை குவிக்கும் தன்மை இதெல்லாம் கூட இருக்கும் 3ஆம் இடத்தில் நின்னா. 4ஆம் இடத்தில் நின்னா ஜாதகரோட தாய்க்கு எப்பயுமே சுகம் இல்லாமையே இருக்கலாம், பல தடைகள் இருக்கும், எப்பயுமே பல தடைகள் நிறைந்தவராக இருப்பாங்க. மாந்தி 5இல் இருக்காக புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும், அல்லது புத்திரர்களால் தொல்லை, கவலை, ஏமாற்றம் இந்த மாதிரி இருக்கும். எந்த காரியம் தொட்டாலும் தடை தாமதங்கள் எப்பொழுதுமே இருக்கும், சிக்கலான மனநிலை எப்பொழுதுமே இருக்கும். நாத்திகனாக இருப்பாங்க, தெய்வ நம்பிக்கை இருக்காது, குலதெய்வ அனுகூலமும் அவங்களுக்கு இருக்காது. 6இல் நின்றால் சுற்றம் நட்பும் பகையாகும், எதற்கெடுத்தாலும் கையை ஓங்குவாங்க, எதிரிகள் இவரை கண்ட தலை தெரிய ஓடுவார்கள். மந்திர தந்திரங்களில் இவர் ஈடுபாடு இருக்கும், வாழ்வில் படிப்படியாக உயர்வர். 7இல் என்றால் களத்திறனோட ஆணாக இருந்தால் மனைவியோட, பெண்ணாக இருந்தால் கணவரோட எப்பயுமே சண்டை சச்சரவு, சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சில சட்டங்களை கையில் எடுத்து இதுதான் என் சட்டம், இதுதான் இப்படி தான் நான் வாழுவேங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. 8இல் என்றால் அடிக்கடி அவமானம், உடல் ஆரோக்கியம் கெடுதல், எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது என்னங்க, 8ஆம் இடம்ங்கிறது என்னது, இடுகாடு இல்லைங்களா? அப்போ எவ்வளவு 8இல் மாந்தி இருக்கும்போது நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நிறைய அவங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வீண் விரயம் செய்பவராக இருப்பாங்க. 9இல் நின்றால் பூர்வீகம் கெடும், தந்தையுடன் மனக்கசப்பு எப்பயுமே இருக்கும், சகல பாக்கியங்களையும் இழப்பார். இந்த மாந்தி என்பவர் 10, 11இல் நின்றால் மட்டும்தான் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10இல்னா தொழில் மேன்மை, பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 11இல் நின்றால் ஜாதகர் அரசனை போல வாழ்வார், தலைமை பதவி தேடி வரும், ராஜபோக வாழ்க்கை, நல்ல மனைவி, தெய்வ நம்பிக்கை உடையவராக இருப்பார். 12இல் நின்றால் தூக்கம் வராது, அடிக்கடி கெட்ட கனவு வரும், ஏழ்மையான நிலை இருக்கும், கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் படுத்து எடுக்கும், மூட்டு வலி, மூட்டு குறைபாடுகள் உண்டாகும். அதாவதுங்க இந்த மாந்தி 9, 10ஆம் இடத்தில் நின்னா நற்பலன்களை அதிகமாகவும் கெடு பலன்களை குறைவாகவும் கொடுக்குது. மற்ற இடத்துல நின்னாக்கா கெடு பலன்கள் அதிகமாகவும் நற்பலன்கள் கம்மியாக இருக்கும். அது எல்லா இடங்களிலுமே மாந்தி நற்பலன்களும் உண்டு, கெடு பலன்களும் உண்டு, இதுதான் உண்மை. இப்போ ஜாதகத்தில் மாந்தி நின்ற ராசிநாதன் கேந்திரன் திரிகோணத்தில் ஏறினாக்கா நல்ல வாழ்வாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் லக்னத்திற்கு 6, 8, 12இல் சந்திரன் இருந்து அந்த ஆவியுலக தலைவனான மாந்தி சேர்க்கை பெற்றால் ஆவிகளால் பீடிக்கப்பட்டு மரண வேதை கண்டிப்பாக இருக்கும். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்னதான் பண்ணலாம், தப்பிக்க வழியே இல்லையானா ஆஞ்சநேயர் வழிபாடு. இதை கண்டிப்பாக மாந்தி ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார். அதே போல் குரு பார்வை, குரு சேர்க்கைக்கு மாந்தியினோட தாக்கம் கண்டிப்பாக குறையும். இப்போ மாந்திக்கு 7இல் புதன் அமர்ந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் தந்தை செய்த தொழில் மூலம் நிரம்ப வருமானம் பெறுவார் அப்படிங்கிறாங்க. ஆண் ஜாதகத்தில் மாந்திக்கு 3இல் சனி அமர்ந்தால் ஜாதகத்தில் சகோதரருக்கு தீய பழக்கம் இருக்கும், குலப்பெருமையை கெடுக்கிற அளவுக்கு குடும்பத்துக்கு துன்பங்கள் வரலாம். பெண் ஜாதகத்தில் மாந்திக்கு 3இல் சனி அமர்ந்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, துன்பம்தான். இப்போ மாந்திக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்போ எல்லா கிரகமே நின்ற நட்சத்திரநாதன், நட்பு, பகை, ஆட்சி, உச்சம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் மாந்திக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தான் என் வழி தனி வழி, அவ்வளோதான். மாந்தி எந்த இடத்துல நிற்குதோ அதுக்கு ஆட்சி, உச்சம், பகை, நீசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. திதிசூன்யம் அதை பாதிக்காது. இதெல்லாம் அப்படி இருந்தாலும் கூட கடகம், விருச்சிகம் இந்த இடம் மாந்திக்கு நட்புத்தன்மையும், மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம்
இந்த இடத்து மாந்திக்கு வந்து உச்சத்தன்மையும், மிதுனம் துலாம் நீசத்தன்மையும், கன்னி மகரம் ஆட்சித்தன்மையும் பெறுவதாக சில பழம்பெரும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் ரிஷபராசிக்கு மட்டும் மாந்தி எந்த தன்மையில் இருக்கும் அதில் இல்லை. மாந்திக்கு 2-7 பார்வை கண்டிப்பாக இருக்குன்னா தன் பார்க்கும் பாவகத்தை பாதிப்பார். லக்ன சுபர்களின் பார்வை, அதாவது லக்ன சுபர்னா இந்த இடத்துல லக்ன சுபர் பார்வை கொஞ்சம் தான், பட் வந்து குரு பார்வை மட்டும்தான். குரு பார்வையோ குரு சேர்க்கையோ அந்த திசாபுத்தி வரும் காலங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை குரு சேர்க்கை நேச்சுரலாகவே அந்த ஜாதகத்தில் குரு பார்வை குரு சேர்க்கை அந்த ஜாதகருக்கு இருந்தாக்க ராசி கட்டத்தில் கண்டிப்பாக அந்த மாந்தியினோட கெடு பலன்கள் குறையும். இப்போது மாந்தி வந்து எந்தெந்த பாவகத்தில் நின்னா என்னென்ன பலன்னு பார்த்தோம். இப்போ மாந்தி வந்து என்னோட சாரநாதன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, மாந்தி சூரியனோட சாரத்தில்னா என்ன மருத்துவ குணம் இருக்கும். மருத்துவ குடும்பம், இந்த குடும்பத்தில் யாராவது ஒரு நல்ல டாக்டர்ஸாக இருப்பாங்க. அரசு குடும்பம், அரசாங்க ஊழியர்களும் அங்கே இருப்பாங்க. தந்தை வழியில் துர்மரணமும் இருக்கும். கோயில் புற்றுகளை பரிமாறக்கூடியவர்களாகவும் அங்கே இருப்பாங்க. இருதய பயம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். சந்திரன் சாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனோட சாரம் மாந்தி எடுத்திருந்ததுன்னா தாய் வழியில் சுகம் இருக்காது, மன அமைதி குறைவு. கவர்மெண்ட் நர்ஸ் எப்பயுமே அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை அவங்களே கவர்மெண்ட் நர்ஸாக இருப்பாங்க, இல்லை அவங்க அம்மா கவர்மெண்ட் நர்ஸாக இருக்கலாம். பயணம் சார்ந்த தொழில், எப்பொழுதுமே பயணம் சார்ந்த தொழில் தான் அவங்க இருக்குவாங்க. ஏன்னா சந்திரன் பயண கிரகம் இருந்தாலும் அந்த பயணத்தில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் தான் விபத்தும் அவங்களுக்கு வரும். கல்வி நிறுவனங்களை நடத்துவராக இருப்பாங்க. தாய்மை அடையாத பெண் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. நீர்னால கண்டம் எப்பயுமே இருக்காது. சந்திரன் வந்து நீர் ஸ்தானத்துக்கு அதிபதி. செவ்வாய் சாரம் இருந்ததுன்னா தாமத புத்திரம் இருக்கும். பற்கள் தொந்தரவு எப்பயுமே இருக்கும். மலச்சிக்கல் உண்டு. சிலிண்டர் லீக்கேஜ், வீட்டில் அடிக்கடி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, சிலிண்டர் லீக்கேஜ்னால பிரச்சனை வருதுலாம் அவங்க வீட்டில் எப்பயுமே இருக்கும். 2 திருமணம் ஆகும் குடும்பமாக இருக்கும். தாத்தா வழி சொத்து அனுபவிக்க இயலாது. புதன் சாரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கல்வி சார்ந்த துறையில் ஜெயிப்பார். கமிஷன் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். தாய்மாமன் இல்லை தாய்மாமனுக்கு இவங்களுக்கும் ஆகாமல் இருக்கலாம், இல்லை தாய்மாமனால் சுகம் இருக்காது. அதே போல் இஎன்டி ப்ராப்ளம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். களத்திரனுக்கு தூக்கம் இருக்காது. தந்தை பெயரில் சொத்து, தந்தை பெயரில் இருக்க சொத்துக்கு எப்பயுமே வில்லங்கம் இருக்கும். குரு சாரம் பெற்றிருந்தனா அப்பாவால் பிரயோஜனமே இருக்காது. பெண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறு உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். உயர் பதவி தடை இருக்கும். உயர் பதவி வர மாதிரி இருக்கும், தடை ஏற்படுத்திடும் உண்டு. பதவியும் உண்டு, தடையும் உண்டு, ரெண்டுமே இருக்கும். ஆபரணங்கள் ஆகவே ஆகாது. சுக்கிரன் சாரம் பெற்றிருந்தனா வாகனங்கள், கம்ப்யூட்டர், டிவி, கலைத்துறை சார்ந்த அறிவு மிக மிக அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். இன்பச் சுற்றுலா எப்பயுமே சுற்றிகிட்டே இருக்கணும், இன்பச் சுற்றுலா போகணுன்றதை விரும்புவாங்க. பொருளாதாரத்தில் அவச்சொல் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். வாக்குஸ்தானம் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். சனிச்சாரம் இருந்ததுன்னா மாந்தி சனிச்சாரத்தில் நின்னாக்கா பொது சேவை ஈடுபாடு வெற்றி கண்டிப்பாக இருக்குது. நாட்டு மருந்து, ஆயில் வியாபாரம், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மாந்தி சனிச்சாரத்தில்னா கண்டிப்பாக அப்போல்லாம் வெற்றி அடைவாங்க. பழைய பொருட்கள் விற்பனை, பழைய பொருட்கள் வந்து ஆதாயம், எங்களுக்கு பழைய வீடு வாங்குறது இதெல்லாம் வந்து நல்ல ஆதாயம் இருக்கும். பக்கவாதம், யாருக்காவது ஒருத்தர் குடும்பத்தில் பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்பு, சிறு வயதிலேயே இறப்பு உண்டு. அதே ராகுசாரம் பெற்றிருந்ததுன்னா மருந்த தயாரித்தல், மாந்திரீகத்தில் ஈடுபடுறது, மாந்திரீகம் ஏதாவது இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகிறது இதெல்லாம் இருக்கும். வெளிநாட்டு வருமானம் வரும். அமானுஷ சக்தி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். கடும் கருச்சிதைவு உண்டு. உடல் அரிப்பு, நரம்பு தொந்தரவு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதே கேதுசாரம் வாங்கியிருந்தாக்கா மூலிகை வைத்தியராக இருப்பாங்க. ஜோதிடத்துறையில் சிறந்தவராக இருப்பாங்க. சட்ட நுணுக்கம் அறிந்தவராக இருப்பாங்க. பூரான், தேல்கடி இந்த விஷ ஜந்துக்களால் எப்பயுமே தொல்லை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தலைவலி, தலையில் கட்டி, புத்திரதோஷம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டால் அந்த சாரநாதனின் திசாபுத்தி காலத்தில் எப்பயுமே எல்லாம் நடந்துட்டுருக்காது. அந்த சாரநாதனின் திசாபுத்தி காலத்தில் இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சாரநாதின் திசாபுத்தி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அதுவே திரிகோணம், கேந்திரம் இதெல்லாம் ஏறி இருந்துச்சுன்னா இதுவும் அதனோட தாக்கமும் எப்பயுமே குறைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாந்தி வந்து சூரியன் அனுமனுக்கு தான் கட்டுப்பட்டவர்னு சொன்னோம். இந்த அனுமர் வந்து மாந்தியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபடாதவங்களே இல்லை எனலாம். இந்த ஆஞ்சநேயர் அனுமனை வந்து எந்தெந்த அலங்காரத்தில் நம்ம பார்த்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஆஞ்சநேயரை வந்து பார்த்திங்கன்னா முத்தங்கி சேவை அலங்காரத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு. பட்டு அலங்காரத்தில் பார்க்கும்போது துன்பங்கள் விலகும். சந்தன காப்பு அலங்காரத்தில் பார்க்கும்போது செல்வ வளர்ச்சி உண்டு. வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் பார்க்கும்போது கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேறும். சாதாரண
சாதாரண தோட்டத்தில் பார்க்கும்போது தடைகள் விலகும். வடைமாலை அலங்காரத்தில் பார்க்கும்போது சனி ராகு கிரக தோஷங்கள் விலகும். மஞ்சள் பட்டு அலங்காரத்தில் பார்க்கும்போது சுக்கிர தோஷம் விலகும். திருமஞ்சன அபிஷேகம் பார்க்குறோம் இல்லையா, அது ஆயுள் விருத்தியை கொடுக்கும். வெற்றிலை காப்பு அலங்காரத்தில் பார்க்கும்போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். பூ அலங்காரத்தில் பார்க்கும்போது ஆரோக்கியம் பெறலாம். துளசி மாலை அப்படின்னு பார்க்கும்போது வேண்டுவோர்க்கு வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆஞ்சநேயர். எலுமிச்சை மாலையில் பார்க்கும்போது கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம் இதெல்லாம் விலகும். ஆகவே இந்த மாந்தி நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுறதுக்கு இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதை எடுத்து அந்த ஆஞ்சநேயர் அந்த மாதிரி வழிபட்டால் நம்ம மாந்தியினோட தாக்கத்திலேருந்து கண்டிப்பாக விலகலாம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் சொல்ல முடியாது, அதுக்குண்டான தீர்வும் கண்டிப்பாக ஜோதிடத்தில் இருக்குது. எனவே அனுமனின் காலடியில் சரணடைந்து மாந்தியின் தோஷம் விலக்க பெறுவோம். அதே போல் இந்த மாந்தி பார்த்தீங்கன்னா திருநங்கைகளோட சனிக்கிழமை அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது கண்டிப்பாக ஜோதிடத்தில் சனியினோட மைந்த நிலையா திருநங்கைகள்கிட்ட ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பெறுவது மாந்தி தோஷத்தை குறைக்கும். அனாதை பிணத்தை அடக்கம் செய்வது இது மாந்தி தோஷத்தை பெருமளவு குறைக்கும் என்று கூறி எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி. இதுவரையில் இங்கு அமர்ந்து என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மாந்தியை பற்றி மிக சிறப்பான கருத்துக்கள் கூறிய மேடம் ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு ரோஸ்லின் ராணி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். வாங்க மேடம். பாதி விட்டுருக்காங்க, முடியும் சொல்லுவாங்க. மேடம் என்ன கால் வலினாங்க? சரி, நீங்கள் வரமாட்டீங்க போல இருக்குன்னு நினைச்சேன்.